எனது கூகுள் மெசேஜில் ரியாக்ட் பண்ணால் இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளேருந்து நீங்கள் கேதர் பண்ண முடியுமா? எஸ், இவ்வளோ ஹிடனான ஈஸ்டெக்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் கூகுள் மெசேஜ்குள்ளே போங்க. அங்கே உங்களுக்கு யாராவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா, வாட்ஸ்அப் மாதிரியே ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ என் காமிக்கிற டிஃபால்ட்டான இமோஜிஸ்க்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாகவே அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஹிடனான ஈஸ்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிராப் ஆகும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு தம்முக்காகட்டும், ஹார்ட்காகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மைலிக்காகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா வாவ் ஆச்சரியப்படுறதுக்காகட்டும், அண்ட் க்ரையிங்காகட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹிடனான ஈஸ்டெக்ஸை உள்ளே வந்து கிராப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரியாக்ட் பண்ண பண்ண அந்த மெசேஜ் ஆகட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது ஹிடனான ஈஸ்டெக் ஆகட்டும் 2 வகையான சேட்லேயும் வந்து பாப்பப் ஆகும்னு சொல்லலாம். ஆட் ஐக்கானை கொடுத்து நீங்கள் வேறு ரியாக்ஷனும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டான இமோஜிஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆப்ஷனில் அந்த ஹிடனான ஈஸ்டெக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆல்சோ நீங்கள் ஃபோட்டோலையும் ரியாக்ட் பண்ண முடியும். நார்மலாக இந்த ஃபீச்சரை இப்போ தான் கூகுள் மெசேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் நார்மலி இமோஜியில் ரியாக்ட் பண்ணுறது வேறு, ஒரு ஃபோட்டோவையே ரியாக்ஷனுக்காக நீங்கள் ஆல்மேஸாக யூஸ் பண்ண முடியும். ரொம்ப சின்ன தம்மில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து ஒர்க் பண்ண வைக்கலாம், நார்மலிஸ்டாக ஒர்க் பண்ண வைக்கலாம். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு இப்போ எனக்கு ஒர்க் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்னோட கூகுள் மெசேஜ் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா பீட்டா யூஸரில் இருக்கனால டெய்லி 2 அப்டேட் கூட வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ அப்டேட் பண்ண உடனே இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதையுமே காட்டுறேன். ஸோ இந்த வகையான தம்மாகட்டும், ஹார்ட் ஆகட்டும், அண்ட் லாஃப்டர் இமோஜி ஆகட்டும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாவ் இமோஜி ஆகட்டும், க்ரை ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்கள்னு சொல்ல முடியும். இந்த ரியாக்ஷன் ஆப்ஷன்லாம் வாட்ஸ்அப்பில் வரதுக்கு இன்னும் சில பல வருஷங்களே ஆகும். ஆனால் கூகுள் மெசேஜ்குள்ளே இதை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஃபோட்டோ ரியாக்ஷன் ஆப்ஷன் இருந்துச்சுல, அதையுமே காட்டுறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோட்டோவும் எடுக்கலாம், ஒரு இமேஜ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கிறதையும் யூஸ் பண்ணலாம். வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டை கூட பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜோட ரியாக்ஷனாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ண முடியும். என்ன ஒன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்குள்ளேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரியாக்ஷன் ஆப்ஷனாகவும் டிஃபால்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த மெசேஜர்லையாவது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை நீங்கள் எடுத்த ஒரு பிக்சரை அதோட ரியாக்ஷனாக வைக்க முடியுமா? டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜாக வந்து கொடுக்குறது வந்து நம்ம ஆளுங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் மெசேஜில் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் பீட்டா அப்டேட்டில் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.